The amount of rainfall in a particular season for 6 days are given as அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் சீசனில் 6 டேஸ்க்கான ரெயின்ஃபால் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அவங்க கொடுத்துருக்குற இந்த 6 வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். ஸோ இதில் பாருங்கள் எது லீஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.4 தான் நமக்கு லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 11.4 எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 12.5 அப்புறம் 12.8. ஸோ 12.5 12.8 அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 16.3 17.8 அப்புறம் 19.2 எல்லாமே எழுதிக்கலாம். இதில் n எத்தனை இருக்குது, டோட்டலாக 6 நம்பர்ஸ் இருக்கா, 6 எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதில் மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ மீன் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 6 எத்தனை இருக்கோ அதால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 11.4 ப்ளஸ் 12.5 ப்ளஸ் 12.8 ப்ளஸ் 16.3 ப்ளஸ் 17.8 ப்ளஸ் 19.2 டிவைடட் பை 6 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 6 போட்டுக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். 2 + 8 வந்து 10 13 21 26 30 30க்கு 0 போட்டுக்க, இங்கே டாட் வச்சுக்கிறேன். இப்போ 3 கூட 9 ஆட் பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்கும். 12 கூட 7 ஆட் பண்ணும்போது 19 19 + 6 வந்து 25 27 29 30 30க்கு 0 பேலன்ஸ் 3 வருமா. 3 கூட 1 ஆட் பண்ணால் 4 5 6 7 8 9. ஸோ எவ்வளோ வரும்னா ஆட் பண்ணால் 90 கிடைக்கும். டாட்க்கு அப்புறம் 0 வந்து அதுக்கு வேல்யூ கிடையாது. பை 6 போட்டுக்கலாம். இப்போ இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது 2 டைம்ஸ் வரும். 3 டேபிளில் நமக்கு 30 டைம்ஸ். திருப்பியும் 2 டேபிளில் இது 1 டைம், இது 15. அப்போ மீன் எவ்வளோ கிடைக்குதுன்னா 15 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன் இப்போ நான் இதை மீன் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே டாட் வச்சு அதாவது டெசிமலில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மீன் கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு வேல்யூலேருந்து அந்த மீனை சப் பண்ணிவிட்டு வர ஆன்சரை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து இங்கே மீனை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா xi, அதுக்கப்புறமா வந்து டிஐ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முன்னாடி சம்மில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸையும் எக்ஸை ஸ்கொயரும் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம வந்து டிஐ கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வேல்யூ வந்து பெருசாக இருக்கிற வேல்யூ குட்டி பண்ணிடுறோம்னு அர்த்தம். அப்புறம் அந்த குட்டியான வேல்யூவை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸை அப்படின்றது அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கோம் இல்லையா, அதுதான். அது அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. 11.4 12.5 12.8 16.3 17.8 19.2. நீங்கள் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி நீட்டாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸை வேல்யூ இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றுத்துலேருந்தும் இந்த மீன் வேல்யூவை நம்ம சப் பண்ண போகிறோம். அப்போ டிஐ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா xi மைனஸ் எக்ஸ் பார். ஸோ மீன் அப்படின்றது எக்ஸ் பார். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு 11.4 கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து 15 மைனஸ் பண்ண போகிறோம். 15 தான் நமக்கு பெரிய நம்பர். அதனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் என்ன கிடைக்கும் நமக்கு மைனஸ். அதாவது பாருங்கள் 11.4லேருந்து 15 மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ பெரிய நம்பர் சைன் நமக்கு மைனஸ் வந்ததுனால மைனஸ் போட்டாச்சு. இப்போ 15லேருந்து 11.4 நம்ம சப் பண்ண போகிறோம். எப்போவுமே ஒரு ஹோல் நம்பர் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் டாட் வச்சு நம்ம 0 சேர்ப்போம். அப்போ டாட்க்கு நேராக டாட் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து நம்ம சப் பண்ண போகிறோம். ஸோ 0ல் 4 போகாது. இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 4 ஆகும், இது 10 ஆகும். அப்போ 6 இங்கே 3.6 கிடைக்குது. அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ 12.5 அதே 15லேருந்து 12.5 சப் பண்ண போகிறோம். அப்போ 15.0 போட்டுக்கோங்க. இங்கே 12.5 இங்கே வந்து 4 ஆகும், இங்கே 10 ஆகும். அப்போ என்ன ஆகும், இங்கே 5 இங்கே 2.5 கிடைக்கும். இதுவும் மைனஸ் தான் வரும், ஏன்னா 15 தானே பெருசு. அதனால நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே 15லேருந்து 12.8 நம்ம சப் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன ஆகும், இங்கே 4 இங்கே 10 2 ஆகும், இங்கே 2.2 மைனஸ் 2.2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 15 விட பெருசு. அப்போ பாசிட்டிவில் நமக்கு வேலை கிடைக்க போகுது. அப்போ 16.3 ஃபஸ்ட்டு எழுதிப்போம். அப்போ 15.0 செகண்ட் எழுதுவோம். இப்போ 0 இங்கே 1 இங்கே 0 இப்போ 1.3 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 17.8 இதிலேருந்து நம்ம 15 சப் பண்ண போகிறோம். அப்போ இங்கே 8 இங்கே 2 அப்போ 2.8 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 19.2 இதிலேருந்து 15 சப் பண்ணும்போது 4.2 நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த வேல்யூவை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ இதையே நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பெரிய வேல்யூவாக கிடைக்கும். இது மாதிரி குட்டி வேல்யூ பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது அது நமக்கு சின்னதாக மாறிடும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3.6 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 3.6 × 3.6 பார்த்தீங்கன்னா 6 6 36 பேலன்ஸ் 3 18 பார்த்தீங்கன்னா 21
18 பேலன்ஸ் 1 9 10 இப்போ 6 9 2 1 2 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். அப்போ 12.96 கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவாக மாறிடும். 25 ஸ்கொயர் பண்ணும்போது 625 நமக்கு கிடைக்கும். 2 நம்பர் தள்ளி டாட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த இடத்துல டாட் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 22, அதாவது 2.2 இன்ட்டு 2.2 பார்த்தீங்கன்னா 4 4 4 4 484 2 நம்பர் தள்ளி டாட்னும் போது இங்கே வந்துடும் 4.84. நெக்ஸ்ட்டு 13 ஸ்கொயர் பண்ணால் 169 கிடைக்கும். 2 நம்பர் தள்ளி டாட்னும் போது இங்கே வந்துடும். அப்புறம் 28 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 28 இன்ட்டு 28 பார்த்தீங்கன்னா 64 பேலன்ஸ் 6 16 22 16 பேலன்ஸ் 1 2 2 4 5 4 8 7 784. அது ஒரு நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். அப்போ 7.84 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 42. ஸோ 42னா 4.2 இன்ட்டு 4.2 4 இங்கே 8 இங்கே 8 இங்கே 16 4 16 7 1 17.64. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ அது என்னன்னு சொல்லுவோம்னா சமேஷன் டிஐ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். சமேஷன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம்னு அர்த்தம். இந்த டிஐ ஸ்கொயரில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 11 15 24 28 32 பேலன்ஸ் 3 3 + 9 வந்து 12 14 22 28 36 42 வரும். பேலன்ஸ் 4 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வரும். இப்போ 4 + 2 வந்து 6 12 16 17 17 + 7 பார்த்தீங்கன்னா நமக்கு 24 24 + 7 பார்த்தீங்கன்னா 31 வரும். பேலன்ஸ் 3 4 5 51.22 கிடைக்குது. இப்போ தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சமேஷன் டிஐ ஸ்கொயர் பை n. அவ்வளோதான். ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் பை n. ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 51.22 பை n பார்த்தீங்கன்னா நமக்கு 6. இப்போ இந்த 51.22வை 6ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 8 6 48. ஸோ நம்ம இங்கே 48 போட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் 3 வந்துடும். இங்கே டாட் இருக்கிறனால நான் இங்கே டாட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 2வை இறக்கிக்கிறேன். 6 டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 × 24 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கிடைக்கும். அப்போ 30 போட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் 2 இருக்குமா? ஸோ இந்த 2 நான் இறக்கிக்கிறேன். ஸோ 3 டைம்ஸ் வந்து நமக்கு இங்கே 18 கிடைக்கும். அப்போ 8.53ன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.53ன்னு கிடைக்குதா? இது வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2.9ன்னு கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாக. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதோடைய முன்னாடி சம்மில் எக்ஸாம்பிள் 8.4ல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8ன்னு வந்தது. அது ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது நமக்கு 2.8 இந்த 3 விட்டுருங்க. இது மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்படம் கூட பண்ணிக்கோங்க, மக படித்து வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8னா 2. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே போட்டுக்காங்க. 2.8 அவ்வளோதான் ஆன்சர். இப்போ அதுவே இந்த 8 பக்கத்தில் டாட் வச்சு வேறு ஏதாவது நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம்மில் நமக்கு என்ன வந்திருக்கு 8.53ன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 போட்டுட்டு வெறும் 8 இருக்கும்போது நம்ம இங்கே 8 போட்டோம். ஸோ இங்கே பாயிண்ட் சம்திங் வரும்போது அது என்ன பண்ணுங்கள் 9ஆக போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8னா 2.8, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 பாயிண்ட் சம்திங்னா 2.9 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம். The marks scored by 10 students in a class test are அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய வேல்யூவாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம அசியூம்டு மீன் மெத்தடில் போடலாம். குட்டி குட்டி வேல்யூவாக இருந்தால் நம்ம சிம்பிளாக டைரக்ட் மெத்தடில் போட்டுடலாம். ஸோ டைரக்ட் மெத்தட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இங்கே பாரு சமேஷன் xi ஸ்கொயர் பை n மைனஸ் சமேஷன் xi by n ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து டைரக்ட் மெத்தட். இதில் எக்ஸையும் xi ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதில் வந்து நமக்கு சின்ன சின்ன வேல்யூவாக இருந்தது, அதனால நம்ம இப்படி போட்டோம் 8.4ல். இப்போ இதில் பாருங்கள் நமக்கு இங்கே எல்லாமே பெரிய பெரிய வேல்யூவாக இருக்கிறதுனால அப்படி போட்டோம்னா இது எல்லாமே ஸ்கொயர் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பெரிய பெரிய நம்பர். அதை வந்து ஈஸி பண்ணுறதுக்காக தான் அசியூம்டு மீன் மெத்தடில் இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூவில் நம்ம ஒரு வேல்யூவை வந்து அசியூம் பண்ண போகிறோம். அசியூம் பண்ணிவிட்டு அதை வந்து சப் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுத்துலேருந்தும் அதை நம்ம சப் பண்ணி இங்கே போட்டு இதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக அந்த சம்மை நம்ம முடிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம எக்ஸைன் போட்டு இப்படி ஆர்டராக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எக்ஸைன் போட்டு இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டிஐ கண்டுபிடிக்க போகிறோம். டிஐ அப்படின்றது என்னென்னா இந்த எக்ஸைலேருந்து இதிலேருந்து நம்ம ஒரு வேல்யூவை அசியூம் பண்ண போகிறோம். அது எப்படி அசியூம் பண்ணால் சென்டராக இருக்க வேல்யூவை அசியூம் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நமக்கு 10 இருக்குது அப்படின்னா ஒரு 5 இங்கே ஒரு 5 இருக்கும். ஸோ அப்போ நமக்கு சென்டராக இருக்க வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இது 2 தான். ஸோ இந்த 2ல் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் 35 நான் எடுத்துக்கிறேன். ஏக்கு பதிலாக 35 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே இருக்கிற
இந்த எல்லா வேல்யூவில் இருந்தும் இந்த 35 நம்ம சப் பண்ணலாம். 25 மைனஸ் 35 போடும்போது நமக்கு -10 கிடைக்கும். ஏன்னா 35 தானே பெருசு. அப்போ பெரிய நம்பர் சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கிறதுனால -10 கிடைக்கும். 29 அப்போ 35லேருந்து 29 நம்ம சப் பண்ண போகிறோம். ஸோ 35லேருந்து 29 சப் பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும். ஆனால் இதுதான் பெரிய நம்பர்னால நம்ம இங்கே -6 போட்டுக்கலாம். அதே மாதிரி 35லேருந்து 30 மைனஸ் பண்ணால் நமக்கு 5 வரும். பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ். 33 மைனஸ் 35 போடும்போது 2 நம்பர் தான் டிஃப்ரென்ஸ். அப்போ 2 போட்டு இங்கே -2. 35லேருந்து 35 போச்சுன்னா நமக்கு 0 கிடைக்கும். இப்போ நமக்கு இதுதான் வந்து 35 விட பெருசு. அப்போ எல்லாமே இனிமேல் பாசிட்டிவ் கிடைக்கும். 37லேருந்து 35 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். 38லேருந்து 35 மைனஸ் பண்ணால் நமக்கு 3 வரும். நெக்ஸ்ட் 40லேருந்து 35 மைனஸ் பண்ணால் 5. ஸோ 44லேருந்து 35 மைனஸ் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். 48லேருந்து 35 நம்ம சப் பண்ணோன்னா நமக்கு 13 கிடைக்கும். இப்போ இங்கே வந்திருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம ஸ்கொயர் பண்ண போதும். மைனஸ் வேல்யூவும் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 10 ஸ்கொயர் பண்ணால் 100 வரும். 6 ஸ்கொயர் பண்ணும்போது 36, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. கரெக்டாக ஆர்டர் எழுதிக்கோங்க. 1s பிளேஸ்க்கு நேராக எல்லாமே 0னா 0, 2னா 4, இங்கே 9. 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 9 ஸ்கொயர் பண்ணும்போது 81 வரும். 13 ஸ்கொயர் பண்ணும்போது 169 வரும். இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கான சம் கண்டுபிடிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ண போகிறோம். இது என்னது? இது டிஐ. அதனால் என்ன பண்ணணும்? சமேஷன் டிஐ ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கணும். இது வந்து டிஐ ஸ்கொயர் இல்லையா? அப்போ இங்கே என்ன எழுதணும்? சமேஷன் டிஐ ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம டோட்டல் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது 4மே மைனஸ் வேல்யூவாக இருக்கிறதுனால முதல்ல இதை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 16 கிடைக்கும். 16 கூட 5 ஆட் பண்ணது 21, அப்புறம் 23. இது பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூ. ஸோ -23 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த 0 விட்டுருங்க. இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ் வேல்யூஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 + 3 வந்து 5, 5 + 5 வந்து 10, 19, 29, 32 வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதானே பெருசு. அப்போ இதில் இருந்து தான் நம்ம 23 சப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ பெரிய நம்பர் சைன் வந்து ப்ளஸ். அப்போ ப்ளஸில் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சப் பண்ணிக்கலாம். 2ல் வந்து 3 போகாது. இங்கேருந்து பார் பண்ணும்போது இது 2 ஆகும், இது வந்து 12 ஆகும். ஸோ 12 3 போச்சுன்னா நமக்கு 9 வரும். இங்கே 0. அப்போ +9 அப்படின்றது நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே வந்து சமேஷன் டிஐ வந்து நமக்கு 9 அப்படின்ற ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 453 கிடைக்கும். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation di square by n minus summation di by n the whole square. So sigma equal to square root of summation di square எவ்வளோ வந்திருக்கு? 453 வந்திருக்கு. n பார்த்தீங்கன்னா நமக்கு 10 வேல்யூஸ் இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? இது எத்தனை வேல்யூஸ் அப்படின்றது தான் நமக்கு இங்கே n மைனஸ் summation di 9 கிடச்சிருக்கு. n வந்து 10, the whole squareனு போட்டுக்கலாம். ஸோ சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால ஒரு நம்பர் தள்ளி டாட் வைப்போம். அப்போ இங்கே இந்த இடத்துல நமக்கு டாட் வரும். இப்போ 45.3 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 81 கிடைக்கும். 10 ஸ்கொயர் பண்ணும்போது 100 கிடைக்கும். அப்போ 81/100 இங்கே பார்த்தீங்கன்னா 2 0 இருக்குன்னா 2 நம்பர் தள்ளி நம்ம டாட் வைப்போம். அப்போ டாட் நமக்கு இந்த இடத்துல கிடச்சிரும். அப்போ 0.81 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம சப் பண்ண போகிறோம். ஸோ 45.3லேருந்து 0.81 சப் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 0 போட்டுக்கலாம். சப் பண்ண போகிறோம். ஸோ 0ல் 1 போகாத பவர் பண்ணும்போது இங்கே 2 ஆகிடும். இந்த இடத்துல வந்து நமக்கு 10 ஆகும். ஸோ 10ல் 1 போச்சுன்னா நமக்கு 9 வரும். இங்கே 2ல் 8 போகாது. ஸோ இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணுவோம். அப்போ இங்கே 4 ஆகும், இங்கே 12 ஆகும். அப்போ இந்த இடத்துல 4 வந்துடும். இங்கே 4 இப்போ 44.49 கிடைக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 44.49. இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். 44.49. இது பார்த்திங்கன்னா நம்ம 7 போட்டால் நமக்கு 49 ஆகிடும். அப்போ 6 டைம்ஸ் தான் நம்ம போட முடியும். அப்போ 36 கிடைக்கும். இது வந்து இது நம்ம சப் பண்ணும்போது நமக்கு இங்கே 8 வரும். ஸோ இப்போ இங்கே டாட் இருக்கிறனால இங்கே டாட் வச்சுக்கிறேன். இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம ஸ்கொயர் ரூட்டில் இறக்கணும் அட் ஏ டைமில். இப்போ மேலே இருக்க நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும். ஸோ இந்த 12 பக்கத்தில் என்ன நம்பர் போட்டோன்னா நமக்கு இந்த நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 12 பக்கத்தில் நான் 6 போகிறோன்னா இங்கேயும் 6ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுவேன். 6 6 36, பேலன்ஸ் 3, 12, 15, பேலன்ஸ் 1, 7, 756 கிடைக்குது. இப்போ அதுவே நான் 7 போட்டேன்னா 7 7s are 49, பேலன்ஸ் 4, 14, 18, பேலன்ஸ் 1. அப்போ நமக்கு எவ்வளோ வருதுன்னா 89 போகுது. அதனால் நம்ம 6 டைம்ஸ் தான் போட முடியும். பார்த்திங்கன்னா நமக்கு 756 வரும். ஸோ இதுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இங்கே 3 வரும். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு பாரோ பண்ணுவோம். அப்போ இது வந்து 7 ஆகும், இது 14 ஆகும். ஸோ 14ல் 5 போச்சுன்னா நமக்கு 9 கிடைக்கும். இங்கே வந்து 0 ஆகிடும். இப்போ 93 கிடைக்குதா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இறக்கிறதுக்கு நம்பர் இல்லைனா இந்த இடத்துல 2 0 போட்டுக்கணும். ஓகே, இப்போ இங்கே மேலே இருக்க நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6 2s are 12, பேலன்ஸ் 1, அப்புறம் 6 2s are 12, அப்போ 13 ஆகிடும். இப்போ 132 பக்கத்தில் நம்ம இந்த நம்பர் போடும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா 7 அப்படின்ட்டு கிடைக்கும். 9289 கிடைக்கும்.
ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியெடுக்கும் போது 6.67 அப்படின்ட்டு கிடைக்குது. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் ஈஸியாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும் போது 6 6 36 கிடைக்கும். அப்போ 6 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணலாம்னா 49னா 7 7 49 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 6.7 அப்படின்னு போட்டுருங்க ஆன்சர். சொன்னது புரிஞ்சுச்சா? இது வந்து 6 டைம்ஸ் தான் போட முடியும், ஏன்னா 7 டைம்ஸ் போட்டோம்னா 7 7 49 ஆகிடும். அப்போ இங்கே 6 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. 49 வந்து 7 7 49. அப்போ 6.7 அப்படின்னு போட்டு முடிச்சிருங்க. ஏன்னா இங்கே வந்து நமக்கு 7 இருக்கா, அப்போ இது கூட ஒன்று ஆட் ஆகும்போது இது 7ஆக மாறிடும். ஸோ அதுக்காக இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன்.